வணக்கம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று. நீதிபதி இளஞ்செழியனுக்கு நேர்ந்த கதை, அனுர அரசின் பதில் வெளியானது. கோட்டா கோகம போராட்டம், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 31 சந்தேக நபர்கள் அடையாளம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை, அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட மத்திய செயற்குழு கூட்டம் இன்று புதன்கிழமை வவுனியாவில் நடைபெறுகின்றது. CVK சிவஞானம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சகலரையும் அவசியம் பங்கேற்குமாறு மத்திய குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், மாகாண சபை தேர்தல், அரசியல் தீர்வை வென்றெடுப்பதற்குரிய நகர்வுகள் உட்பட முக்கிய பல விடயங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை. குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்புக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில், முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது. இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புகள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புகள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம். மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை. இது வழமையான நடைமுறையாகும். சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும். எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனது சட்டத்துறைசார் சேவை மீது என்றும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது என்று தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தினை நேற்று அறிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் 5 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பவம் நடந்தபோது காவல்துறை செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் எடுத்துரைத்தனர். நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்றனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தனது பாதுகாப்பு தொடர்பு பிரச்சினை காணப்படுமாயின் போலீசாருக்கு அது குறித்து அறிவிக்க முடியும். அதற்கமைய போலீசாரால் முன்னெடுக்கப்படும் மதிப்பாய்வுக்கு அமைய பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரியுள்ளதாக செய்திகள் மூலம் அறிய கிடைத்தது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்புக்காக பிஸ்டல் ரக துப்பாக்கியை கோரியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இது குறித்து போலீசாரால் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மதிப்பாய்வின் நிறைவில் போலீசாரால்
உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அவர்களுக்கிடையில் துப்பாக்கி சூட்டு சண்டைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் அது குறித்து அவதானம் செலுத்துவர். ஆனால் எமக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை. ஆளுங்கட்சியில் எவரும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு அளிக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். நல்லூர் உப தவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் நீண்டகாலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கோண்டாவல் பகுதியில் வைத்து யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடா கியூபெக் மாகாணத்தின் மொன்றியல் நகர சபைக்கு யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட மிலானி தியாகராயா என்ற பெண் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த பிரதேசத்தில் பெரும்பான்மையாக வாழும் தமிழ் மக்கள் இவருக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியான லிங்கராயா தியாகராயா, சாண்டிலிப்பாயைச் சேர்ந்த பாமதி சிவபாதம் ஆகியோரின் மகளான மிலானி தியாகராயா கனடாவின் கோட்டெஸ் நெய்ஜ் பிரதேசத்தில் பிறந்து அங்கு கல்வி கற்றார். கனடா சேவை மையத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய இந்த பெண் மக்களுக்கு நீண்ட காலமாக சேவை செய்து வந்துள்ளார். மொன்றியல் நகரத்தின் தூய்மை, பாதுகாப்பு போன்றவற்றை உறுதி செய்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது பிரதான நோக்கம் என்று இவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வீடற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய கல்மெகி என்ற சூறாவளி காரணமாக பெய்த மழையுடன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 58க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி சுமார் 300 வீடுகள் சேதமடைந்தன. பல கார்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சூறாவளி காரணமாக 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வெள்ள மீட்பு பணிக்காக சென்ற வானூர்தி ஒன்று மோசமான வானிலையால் விழுந்து நொறுங்கியமை பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூறாவளி நாளை இரவு வியட்நாமின் மத்திய பகுதிகளில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வியட்நாம் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.